அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முத்தமழை எங்க கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, தானோதம் மருதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம். என்டையர் ட்ரீட் ஃபார் சின்மை ஃபேன்ஸ். முத்தம் திம்பவள் இது முரட்டு பூவே, that is okay. പക്ഷേ அந்த ஹம்மிங் போர்ஷன் தான் நாசீனில் செய்த கடல், நாசீனில் செய்த கடல், வெள்ளை தங்கத்தில் சேர்த்த உடல், வெள்ளை தங்கத்தில் சேர்த்த உடல். रामाए क्या हुआ, क्यों ऐसे हमें सताने लगे, तुम इतनी प्यारी हो सामने, हम काबू में कैसे रहे. பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் உன்னை பார்த்த போது வந்ததோ, ஏனோ சுகம் உள்ளோரது, ஏனோ மனம் தள்ளாரதே, ஏதோ சுகம் உள்ளோரதே. மலர்கள் பேசுமா, பேசினால் போதுமா மலரே. நம்மளோட சவுத் இந்தியன் மியூசிக் வந்து எவ்வளோ இன்டர்நேஷ்னல் லெவலில் அதோட குவாலிட்டி இருக்குங்கிறத வந்து அதை ஸ்பெஷலாக இந்த வரியை கவனிக்க அப்படின்ட்டு பாடும்போது தான் பெண்ணே வளைவுகளில் தொலைவது போல துழுதுகிறேன், இடவழிய திரும்புகிறேன், இருக்குதுதான் விற்கிறேன். கால் முளைத்த பூவே. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட இன்னைக்கு ஒரு முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்ட் வந்து இணைஞ்சிருக்காரு. நீங்கள் வந்து ஒரு இசை ரசிகராக இருந்தீங்கன்னா, இசை ரசிகராக இருந்து இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆண் பெண் குரலை எடுத்து அந்த பாட்டில் இருக்கக்கூடிய நுஹான்சஸை கொஞ்சம் கூட ஸ்பாயில் பண்ணாமல் ரொம்ப அக்யூரேட்டாக டெலிவர் பண்ணுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் முஸ்தஃபா அவர்களை வந்து வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். வெல்கம் டு த ஷோ முஸ்தஃபா. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, எப்படி உங்களோட அந்த ஃபீமேல் வாய்ஸில் பாடணுங்கிற ஐடியா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எந்த ஏஜில், ஆர் த ஃபர்ஸ்ட் சாங் யூ ஹவ் சிங் இன் ஃபீமேல் வாய்ஸ், அதை பற்றி சொல்ல முடியுமா? Actually what happened is, first of all I'm a Malayali person, so எனக்கு தமிழும் வல்லாண்டு அறியல. Okay, cool, that's fine. So the thing is, I didn't try to sing in female vocal, actually saying, but I tried to sing in my maximum false voice. Okay, that's what I did. Okay. But when I sing that, it heard like a female tone, because I modulated to Chinmay ma'am's voice. I tried. I do not know it's really happened like that. So அதுதான் ஆக்சுவலி நடந்துருச்சு. ஓகே, பட் ஆனால் ரொம்ப க்ளோஸாக அக்யூரேட்டாக ஃபால்ஸ் வாய்ஸ் சொல்கிறீங்க. என்னோட அப்சர்வேஷனில் உங்களோட வாய்ஸ் வந்து மேஸ்குலினாக தான், அந்த பேஸ் அனிருத்துக்கு இருக்கிற பேஸில் தான் உங்களோட வாய்ஸ் இருக்குது. லைக் அந்த இதில் தான் பேசுகிறீங்க. பட் அந்த ஃபால்ஸ் வாய்ஸாக போகும்போது டோட்டல் ஃபெமினாக போயிருது. ரீசெண்டாக நான் பார்க்கும்போது நீங்களும் சின்மய் மேமும் உட்காந்து அந்த முத்தமழை பாட்டை ஒன்றா பாடியிருப்பீங்க. வெரி அக்யூரேட். I will never forget that moment, because I didn't thought അങ്ങനെ ഒരു കാര്യം നടക്കുന്നുള്ളത്. Because when I recorded the song, I was like, I just liked the song, so I wanted to sing that song. Okay. ഞാൻ ആദ്യം
நான் அது மேல் வாய்ஸில் பாடிட்டு இருக்கேன். பட் நான் அது கேட்ட சமயத்து ஐ டிடன்ட் லைக் தட் பிகாஸ் இட்ஸ் ஸோ பேஸ் ஃபார் மேல் ஓகே ஓகே ஸோ ஐ வாண்டட் டு ட்ரை இன் not in female vocal. I just wanted to try in my false voice. ஓகே So when I tried that அதில் ஒரு போர்ஷன் இருக்கு பின்னாடா அந்த போர்ஷன் தான் எனக்கு ஒட்டும் that was so hard to get for a male. So I actually didn't know how many hours I worked for that cover. ஓகே I think I started from 11 p.m. night and I ended up with 5 or 6 a.m. ஓகே because that's what I said, I cannot sing in exact female tone, so I just wanted to correct on the vocal at least. I wanted to when we are singing a song adinde exact soul கொடுக்க முடியாது இருந்தா அந்த சாங் படைச்சிருக்க ஆளுக்கு ஓகே മനസ്സിലായില്ലേ ஃபைன் ஃபைன் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே லாங்குவேஜ் இஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே இசை தான் லாங்குவேஜ், மியூசிக் இஸ் கோர் லாங்குவேஜ் இன் திஸ் இன்டர்வியூ. ஸோ இப்போ முத்தமழை பாட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அது அப்படியே அந்த சாங்காக ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துக்கு டெலிவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எஃபர்ட்ஸ் என்னங்கிறத நாங்கள் கண் கூட பார்த்துருவோம். திருதோம் தீம் தனதோம் தனதோம் தீம் தனதோம் தன தீம் தனதோம் தீம் தனதோம் தன தீம் தனதோ காலை கனவினில் காதல் கொண்டே கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாகும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணானா என்னுள் மன காதலை தன்றாய வரும் கழிவுள். ஐயோ லிரிக்ஸ் மறந்து போய் சொல்லி நின்றாய போதும் போதும் என்னை சென்றாய காதல் வந்தாலும் போனாலும் இன்னென்று செய்தாய மூத்த மழை எங்க கொட்டி தீராதோ முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ தானோ தம் மருதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம். வாவ், நான் சிக்கா இருக்கேன், அதுதான் என்னோட சவுண்டிங் இப்படி இருக்கேன். ஓகே, பட் ஆல்மோஸ்ட் அந்த MP3 வெர்ஷனை கேட்ட மாதிரி இருந்து கண்ணை மூடி கேட்டா ஆல்மோஸ்ட் அதை அட்டைன் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு நீங்கள் அந்த வாய்ஸ் எடுக்கிறதெல்லாம் விட த வே யூ ப்ரெசென்ட் த சாங், அது ரொம்ப மியூசிக் எப்போத்துலேருந்து கற்றுக்கிட்டீங்க? ഞാൻ പഠിച്ചിട്ടില്ലേ, மியூசிக் கற்றுக்கிட்டது இல்லையா? ஓகே, എനിക്ക് ആഗ്രഹം ഇരുന്നിരുച്ച് ബട്ട് ഐ ഡിഡ്ന്റ് ഗെറ്റ് എ ചാൻസ് ടു ഡു ദാറ്റ്. ബട്ട് ആസ് ഓഫ് നൗ ഐ എം ഗോയിങ് ടു സ്റ്റഡി with my friend. She is Sai Batra, her name. She is one of my friend. நாங்கள் ஒருமிச்சு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஷீ ஸ்டடிட், ஓகே, ஷீ நோஸ். இது வரைக்கும் நான் பாட்டு படிச்சிட்டில்லை. நான் என்னோட ஆഗ്രഹத்தால் நான் ஒற்றைக்கு இருந்து படிச்சிருச்சேன். ஸோ நீங்களாக தான் லேர்ன் பண்ணது, லைக் என்ன மாதிரி கேட்டு கேட்டு லேர்ன் பண்ணதா? ഒരു പാട്ട് ഞാൻ മോർ ദാൻ 100 or 200 ടൈംസ് കേൾക്കുക. ബിക്കോസ് എല്ലാ സോങ്ങും ഓരോ വരി ഓരോ லைனுக்குள்ளே സംഗതികൾ இருக்கு, நோட்ஸ் இருக்கு. ஸோ ப்ரொஃபஷனலி எனக்கு அதை அறையக்கூடாது. ஸோ ஐ வாண்டட் டு ஹியர் இட் அகெயின் அண்ட் அகெயின் அகெயின் அகெயின். ஓகே ஓகே. when I'm bathing also I put the song there. ஓகே, என்னன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா அந்த சின்ன சின்ன நுஹான்சஸ் இருக்குல்ல. பிகாஸ் ஐ நோ மியூசிக், ஐ எம் பேசிக்கலி பியானிஸ்ட். நான் பேசிக்காக மியூசிக் லேர்ன் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு தெரியும்ல, ஓகே இது வந்து ஒரு சும்மா இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடிய பாடுற ஸ்டைல் இல்லை, திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் மியூசிக் லேர்ன் பண்ணலன்னு சொல்கிறது வந்து. ஓகே, கூல். உங்களோட வாய்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ரொம்ப சின்மையோட, எஸ்பெஷலி நான் உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தேன், சின்மையோட வாய்ஸு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. நீங்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க, மலையாளத்தில் இருக்கிற சில பாடல்கள் பாடியிருக்கீங்க, ஈவன் தமிழ்லேயே வந்து சில பாடல்கள் நீங்கள் அதை பற்றி லேட்டர் வருவோம். பட் சின்மையோட வாய்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது. இப்போ நீங்களும் சின்மையை பாடும் போது அந்த வாய்ஸ் மர்ஜ் ஆகிற ஸ்பேஸ் இருக்குல்ல,
அப்படியே ஸ்லைஸா அப்படியே அழகா ஆயிட்டு இருக்கு. ஸோ சின்மை அந்த ஆர்டிஸ்ட் மேல வந்த அந்த அந்த குரல் மேல வந்த காதல், லவ், அதெல்லாம் எப்பத்துல இருந்து, ஃப்ரம் வென் யூ ஸ்டார்டட் அட்மைரிங் சின்மை? ആക്ച്വലി ചിന്മയ മറ്റുള്ള എല്ലാവർക്കും മേ ബി ആളുടെ കുറേ മെലഡീസൊക്കെ ഭയങ്കര ഇഷ്ടമായിരിക്കും. ബട്ട് വെൻ ഐ എം ഗെറ്റിംഗ് ടു ഹിയർ ദാറ്റ് സോങ് മയ്യ മയ്യ, ஓகே ஓகே ദാറ്റ് സോങ് ഇസ് മൈ ഫേവറേറ്റ് വൺ എവർ. ஓகே. സോ അന്ത വോയിസ് എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമായതുകൊണ്ട് ഐ ജസ്റ്റ് വാണ്ടഡ് ടു ട്രൈ ദാറ്റ് ടോൺ, നോട്ട് ദ സൗണ്ട്, ബിക്കോസ് அந்த சாங்கில் அது எக்ஸாக்ட் ஃபீமேல் வாய்ஸ் தான் இருக்கும். പക്ഷെ ஐ வாண்டட் டு ட்ரை தட் பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் அ மேல் சிங்கர் tried more songs like a belly dance song or item dance song. So I wanted to try it. So அந்த சாங் தானே நான் சின்மய மேமோட ஃபேன் ஆயிருக்கு. ஓகே ஓகே. ബിക്കോസ് അതിൻ്റെ തമിഴ് വേർഷനും ഹിന്ദിയിലും രണ്ടും എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. ஓகே. அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் சொன்னீங்க இல்லையா, திஸ் இஸ் த மூட் ஐ வாண்ட் டு கேப்சர் அப்படின்ட்டு, அது என்னன்னு ட்ரை அது அந்த ஹம்மிங் போர்ஷன் தான். ஓகே. Because when the song started, മുത്തം തിമ്പവൾ ഇത് മുരട്ടു പൂവ്, that is okay. പക്ഷേ and the humming portion then it's just like when we playing a guitar, അതിനകത്ത് ഉണ്ടാവുന്ന സ്ട്രിങ്സിന്റെ അത് ടോണില്ലേ, അതുപോലെ ഒരു സാധനമൊക്കെ അത് സിങ് நாசீனில் செய்த கடல், நாசீனில் செய்த கடல், வெள்ளை தங்கத்தில் சேர்த்த உடல், வெள்ளை தங்கத்தில் சேர்த்த உடல், ஆஹோஷ் में वेले मैं तेरे से प्यासी हूँ. வாவ். அந்த அக்கப்பெல்லான்னு சொல்லுவாங்கல்ல, மியூசிக் இல்லாம வாய்ஸ் மட்டும் கேட்கும் போது அந்த சாங்கோட மூட் என்ன அப்படிங்கிறது தெரியுது. வெரி பிரில்லியன்ட். ஸோ நீங்க இப்ப முத்தமழை பாடிட்டு இருந்தீங்க, கோச்சடையான ஆல்பம் கேட்டிருக்கீங்களா? ரஜினியோட கோச்சடையான ஒரு ஃபிலிம், அந்த ஃபிலிம்ல இதயம்னு ஒரு பாட்டு இருக்கும். ஓகே. இதயம் நழுவி நழுவி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், அப்படியே முத்தமழை மாதிரியே இருக்கும். Okay. நீங்க ரங்கீலா படம் பாத்தீங்க? Okay, okay. I just saw that right. Okay. But I don't know the song actually. Okay, okay, cool. ரங்கீலா படம் பாத்திருக்கீங்களா? No. ரங்கீலா படத்துல ஹே ராமான்னு ஒரு பாட்டு. Hey Ram. That song is so special for me. Okay, அது பாடுவீங்களா? Oh, sure, sure. ஏன்னா முத்தமழைக்கும் ஹே ராமாவுக்கும் நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கிறதுனால அந்த சாங் இஸ் லைக் எவ்ரி போர்ஷன்ஸ்க்காக ஒரு எம்பாடு மீன்ஸ் நிறைய சங்கதிகள் இருக்கு. அண்ட் we can modulate it also. Okay. Because I mean we can improvise in that song also. It have a control in that song. Okay, okay. Okay, I will try. Yeah, yeah. हाय रामा ये क्या हुआ, क्यों ऐसे हमें सताने लगे, तुम इतनी प्यारी हो सामने हम काबू में कैसे रहे, जाओ हमको तो आती शर्म है, तेरी ऐसी अता पे तो फिदा हम हैं. हाय रामा ये क्या हुआ, क्यों ऐसे हमें सताने लगे, तुम इतनी प्यारी हो सामने हम काबू में कैसे रहे. முஸ்தஃபாவை முத்தமழையோட ஒரு காட்ஃபாதர் வெர்ஷனான ஹே ராமாவை ஆதன்ல எக்ஸ்க்ளூசிவா பாட வச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் Thank you so much. ஓகே. சின்மை தமிழ் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்மைன்னு சொன்னாலே 96 ஃபிலிம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஆல்பமோட தான் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ரெசனேட் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஃபிலிம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு செவன் சாங்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா பாடல்களுமே சின்மை தான் பாடியிருப்பாங்க. ஆல்சோ அந்த ஃபிலிமில் த்ரிஷாக்கு டப்பிங் பண்ணவங்களும் சின்மை தான். ஸோ இட்ஸ் என்டையர் ட்ரீட் ஃபார் சின்மை ஃபேன்ஸ். நீங்கள் அந்த ஃபிலிமில் அந்த ஃபிலிம் பார்த்தீங்களா? அந்த படம் பார்த்துருக்கேன். சாங்ஸ் கேட்டிருக்கீங்களா?
எனி ஃபேவரட் பர்டிகுலர் ஃபேவரட் அந்த படத்துலேருந்து? காதலே காதலே தனி பெரும் துணையே கூடவா கூடவா போதும் போதும் காதலே காதலே வாழ்வின் நீளும் போகலாம் போகவா நீ அந்த 2 லைன்ஸ் தான் எனக்கு தெரியும். லிட்ரலாக எப்படி இருக்கு, ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங். அந்த ஃபிலிம் நான் ஃபர்ஸ்ட் டே பார்க்க சொல்ல இட் வாஸ் ரெய்னிங் இன் சென்னை. ஓகே, அப்படியே அந்த மழையை நினைவுபடுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வெரி கிரேட். தேங்க்யூ. சின்மை தவிர்த்து தமிழ் சினிமாவில் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆன சிங்கர்ஸ் யாராவது வச்சுருக்காங்க? மேல் ஃபீமேல் எனி ஒன்? சின்மை கூடாதா? சின்மை அல்லாமல், ஓகே, எக்ஸப்ட் சின்மை. actually I love Shreya Ghoshal ma'am ஓகே because I know she is not from Tamil Nadu, Okay, but fine. she sang a lot of Tamil songs. முன்பே வா என் நன்பே வா உனவா உயிரே வா, அந்த சாங் எல்லாருக்குமே ஃபேவரட். நிறைய சாங்ஸ் இருக்கு. ஓகே. ஸ்ரேயா மேம் தான். உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது ஒன் ஆஃப் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் மோஸ்ட் பாப்புலர் சிங்கிங்ஸ் இஸ் தட் மலரே மௌனமா ஃப்ரம் தட் வித்யாசாகர் மலரே. அது நீங்கள் பண்ண மேஜிக் என்னன்னா, யூ சிங் இன் ஃபீமேல் வாய்ஸ், அடுத்த செகண்ட் மேல் எடுப்பீங்க. ஓகே, அது என்ன டிஃபிகல்ட்டிஸ், என்ன மாதிரி, வாட்ஸ் த ப்ராசஸ் ஆக்சுவலி? the thing is that what I said in first, I'm trying my false voice, but when it comes out it looks like ஓகே. ஃபால்ஸ்லேருந்து நார்மலான பேஸ் வரும்போது மேலா தெரியும், ஃபால்ஸ் போகும்போது ஃபீமேலா தெரியுமா? ஓகே. பிகாஸ் அந்த சாங் பேஸு தான் இருக்கும் മെയിലിന്. സോ എനിക്ക് ഹൈ നോട്ട്സ്, എനിക്ക് ബേസ് നോട്ട്സ് തീരെ കുറവാണ്, പക്ഷെ ഹൈ വോക്കൽസ് അത്യാവശ്യം ഓക്കെ ഓക്കെ കിട്ടാറുണ്ട്. സോ ഐ ക്യാൻ ഗോ വിത്ത് മൈ ഫോൾസ് വോയിസ്, അങ്ങനെ ട്രൈ ചെയ്തതാണ്. ഓക്കെ. സോ ഫസ്റ്റ് പറഞ്ഞ പോലെ തന്നെ ഫീമെയിൽ ടോൺ വരുത്തുന്നത്. ஓகே. அது அந்த அந்த இது பண்ண முடியுமா? We'll try. பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் உன்னை பார்த்த போது வந்ததோ, ஏனோ சுகம் உள்ளோரது, ஏனோ மனம் தள்ளாரதே, ஏதோ சுகம் உள்ளோரதே, ஏனோ மனம் தள்ளாரதே, விரல்கள் தொடவா விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா மலரே, மௌனமா மௌனமே வேதமா, மலர்கள் பேசுமா, பேசினால் போதுமா மலரே. என்ன நான் லிரிக்ஸ் எல்லாம் மறந்து போச்சேன். எனக்கு ஆல்மோஸ்ட் ஜானகி அம்மாவை டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த வாய்ஸோட ரிசம்பிளன்ஸ் இருக்குல்ல, யார் பாடினாங்கன்னு தெரியல, ஐம் ஸோ பேட் வித் ஆர்டிஸ்டோட நேம் அண்ட் ஆல், பட் அந்த சாயல் தெரிஞ்சது, ஜானகி அம்மாவோட வாய்ஸ் சாயல் தெரிஞ்சது. ஸோ ஆக்சுவலி ஐ எம் சிக் தான் ரைட் நவ். ஓகே. எனக்கு அது இந்த சாங் பாடும்போது எனக்கு சங்கடம் ஆயிருச்சு. பிகாஸ் திஸ் இஸ் நாட் வாட் மை ஆக்சுவல் சாங். എനിക്കത് പറയണം, അതുകൊണ്ട്. ஓகே. தமிழ் மியூசிக் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு பெரிய டிபேட் ஒன்று ஓடிட்டு இருக்குன்னா, ராஜா ஆர் ரஹ்மான். அது லைக் மலையாளிஸ்க்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல, பட் இங்கே வந்து ரைட், இட்ஸ் லைக் அ ஃபேன் வார் ஹியர். ராஜாவா, அதுவும் இப்போ ரீசெண்டாக முன்னாடி மம்முட்டி மோகன்லால் மாதிரி, இப்போ இங்கேயுமே ரஜினி கமல் விஜய் அஜித் மாதிரி ராஜாவா ரஹ்மானா, பிகாஸ் ரெண்டு பேருமே ஒரு லெஜெண்டரி ஐகான். அவங்க டச் பண்ணாத ஹைட்ஸ் கிடையாது, மியூசிக்கில் அவங்க பார்க்காத இது கிடையாது. அந்த குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. இளையராஜா வந்து ஒரு 1100 ஃபிலிம்ஸ் மேலே பண்ணிட்டாரு.
பட் ரஹ்மான் அந்த அந்த குவான்டிட்டி இல்லைனாலும் அந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சம அளவில் தான் இருப்பாங்க. ஸோ do not ask me which one is your favorite. I know that was the question, right? Actually, when it's when it's coming to any art, ஓகே எனக்கு favorite இல்ல, because everyone is an artist in their own ways. That's what I felt like. okay. So Interesting don't think உங்களுக்கு ஆக்டிங்ல கூட யாருமே இவங்க இப்போ மம்முட்டி மோகன்லால் அப்படி யாருமே இல்லை. எனக்கு எல்லாருமே பிடிக்கும், ஓகே because they all are doing their own things, right? When they are doing that, they will think like they are doing their best, right? ஓகே யா So if we are saying even the best അല്ലെങ്കിൽ even the best, அவனுக்காக அது விஷமம் தான் இருக்கும். I'm not saying എനിക്ക് அந்த ഫാൻ ടൈപ്പ് തിങ് ഇല്ലാതെ ഇരിക്കുന്നതിന്റെ അയ്യോ എൻ്റെ മലയാളം இல்ல இல்ல fine புரியுது. അതിന്റെ റീസൺ അവർക്ക് സങ്കടാവോ എന്ന് വിചാരിച്ചിട്ടല്ല. they all are doing their things, right? അത്രേ ഉള്ളൂ. ஓகே ബട്ട് ഇപ്പോൾ റഹ്മാൻ സാർ ആൻഡ് ഇളയരാജ സാർ, ഐ എം എ ഫാൻ ഓഫ് ഇളയരാജ സാർ പാടറിയും പഠിപ്പറിയും, ബിക്കോസ് அந்த സോങ് ഞാൻ പറഞ്ഞില്ലായിരുന്നു, ഐ ഡിഡ്ന്റ് സ്റ്റഡീഡ് സോങ് മ്യൂസിക്, സോ ബിക്കോസ് ഓഫ് ദാറ്റ് ഐ വാണ്ടഡ് ടു ട്രൈ സെമി ക്ലാസിക്കൽ സോങ്സ് മോർ. ஓகே ஸோ அந்த சாங்குக்குள்ள அந்த லாஸ்ட் போர்ஷனில் ஒரு ஸ்பீடாக போர்ஷன் இருக்கு, சித்ராமன் பாடிட்டு இருக்கேன். ஸோ அந்த சாங் தான் இளையராஜா சார் എൻ്റെ ஃபேவரட், பிகாஸ் ஆஃப் ஐ ஸ்டடிட் அ லாட். ஓகே நைஸ் நைஸ். പിന്നെ A.R. ரஹ்மான் சாருக்கு வரும்போது மையா மையா இஸ் மை ஃபேவரட். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஓகே மற்ற சாங்ஸ் இது வருது. ஓகே உங்ககிட்ட இருந்து புடுங்கலான்னு பார்த்தா நீங்க வந்து டிஃபென்ஸா இருந்துட்டீங்க. ஓகே ஃபைன், வெரி ஸ்மார்ட் மூவ். இன்னொன்று இப்போ உங்களோட ஸ்பெஷல் யூனோ யூ ஆர் ஸ்பெஷல் இன் டேக்கிங் ஃபீமேல் வாய்ஸஸ் அண்ட் ஆல், பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட வாய்ஸ்க்கு ஒரு பேஸ் இருக்குது, இட்ஸ் வெரி மேஸ்குலின், பட் நீங்கள் அது உள்ளே போய் அந்த ஃபெமினைனிட்டி எடுத்துகிட்டு வரீங்க. எனக்கு இமீடியட்டாக ஞாபகம் வருது என்னென்னா, தமிழில் ஹாரிஸ் ஜெயராஜோட சாங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சி வென் யூ டேக் ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ், அவரோட சாங்ஸில் இருக்கிற ஃபீமேல் வந்து மேஸ்குலினாக பாடுவாங்க. யூனோ வசீகரா என் நெஞ்சினி, அந்த ஒரு மாதிரி மேஸ்குலினாக இருக்கும் பொண்ணு பாடுற பாட்டு. இதே பையன் பாடுற பாடல்கள் வந்து கொஞ்சம் ஃபெமினைனாக இருக்கும். ஓகே, காதல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் சேர்த்து கொண்டு செல்லும் நேரம், யூனோ வெரி அந்த அப்படியே சாஃப்டா ஃபெமினைனா டெண்டரா பாடுற மாதிரி இருக்கும். அந்த ரோல் ரிவர்ஸ் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டா நீங்கள் ஹாரிஸ் ஜெயராஜ் சாங் ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணிருக்கணும். ஸோ அவரை பற்றி சொல்லுங்க. நம்ம ரஹ்மான் பற்றி பேசிட்டோம், ராஜா பற்றி பேசிட்டோம். എനിക്ക് ഹാരിസ് ജയരാജ് സാറുടെ ഒരുപാട് സോങ്സ് എനിക്ക് ഇഷ്ടം தான். பட் அந்த மாற்றா மூவிக்குள்ள இருக்க கால்மலைத்த பூவே, ஓகே தட்ஸ் மை ஃபேவரட் ஒன். அது மையா மையாவோட ரிசம்ப்ளன்ஸ்ல இருக்கிறதுனாலயா? பிகாஸ் எனக்கு அந்த ടൈപ്പ് ഓഫ് സോങ്സ് വളരെ പിടിക്കും. ഓക്കെ ഓക്കെ, ബിക്കോസ് മെലഡി ഈസ് ഓൾസോ, ഇപ്പോൾ നേരത്തെ പറഞ്ഞതുപോലെ ഐ എം നോട്ട് ആക്ച്വലി ഫീമെയിൽ ഓറിയന്റഡ് സിംഗർ ഓൾസോ. ഐ എം ഡൂയിങ് മൈ ഷോസ് ലൈക്ക് normal songs. But when the Muthumalai came, and also one of another song from Kerala, sorry, from Malayalam movie, Big B, it's a Mammootty film, and the song kulla oru song irukke, O January, that was the first song that got viral of mine. அந்த சாங்கும் இந்த லெவலில் தான் இருக்கும். ஓகே ஓகே, லிசன் நான் கேட்டிருக்கேன். ஸோ கால்மலைத்த பூ இஸ் மை ஃபேவரட் ஆஃப் ஹாரிஸ். ஓகே, இப்போ மையா மையால ஒரு சின்ன பிட் சொன்னீங்களே, திஸ் இஸ் மை ஃபேவரட் பிட், அந்த மாதிரி கால்முளைத்த பூவேல அந்த அனுபலவி போர்ஷன் தான். விச் ஒன்? நிலவுகள் தலையில் குனிந்ததே, மலர்களில் மமதை அடைந்ததே, கடவுளை கடந்து முடிந்ததே, அழகிலே பிறந்த நொடியிலே தலைகள் குனிந்ததோ, மமதை அழிந்ததோ, கடமை முடிந்ததோ, பிறந்த நொடியிலே. அதுக்கப்புறம் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி மேல் போர்ஷன் வருது சாஃப்டாக இருக்கும். பெண்ணே பெண்ணே வளைவுகளில் தொலைவது போல துழுதுகிறேன், இடவழிய திரும்புகிறேன், இருக்குதுதான் வைக்கிறேன். ஆக்சுவலி நீங்க பண்றது எப்படி இருக்குன்னா,
நம்ம இப்போ தமிழ் பாட்டு தான் பாடிருக்கீங்க, ஈவன் நான் ஓ ஜனவரி கூட கேட்டிருக்கேன். நம்மளோட சவுத் இந்தியன் மியூசிக் வந்து எவ்வளோ இன்டர்நேஷ்னல் லெவலில் அதோட குவாலிட்டி இருக்குங்கிறத வந்து இப்போ இந்த மாதிரி தனியாக கேட்கும் போது தான் நம்மளுக்கு அந்த சாங்கோட படத்தோட பார்க்கும்போது நமக்கு அது வேற மாதிரி நம்மளுக்கு கம்யூனிகேட் ஆகும். அது ஸ்பெஷலாக இந்த வரியை கவனிக்க அப்படின்ட்டு பாடும்போது தான் ஓகே வாவ் இட்ஸ் அ வெரி இன்டர்நேஷ்னல் லெவலான ஒரு சாங்ல இது. அந்த தனன அப்படிங்கிற போது அந்த ஒரு ஒரு வெஸ்ட்ல இருக்கக்கூடிய கிளாசிக்கல் மியூசிக்ஸை கேட்குற மாதிரி இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தமிழ் ஆடியன்ஸ் எப்படி உங்களை வரவேற்கிறாங்க? Oh, actually, I have to say that because more than the Kerala people, the Tamil people loving me. I'm getting a lot of messages and comments on my அந்த வீடியோக்காக சின்மய் மேம் குள்ள என்ன இருந்த பாட்டு இருக்க வீடியோக்காக I'm getting a lot of comments, personal messages, and even though I got a show also in Tamil Nadu, நைஸ். one or two shows I got in the August 9th ஈரோடுக்காக அந்த ஒரு காலேஜுக்காக they called me. Actually they didn't plan to call me, but when they heard that we see that video, that sir called me and said we need you. And all the Tamil people call me with all respect. I mean they calling me with sir, ஓகே even though from here also. ஓகே So I feel like seriously that's what I'm feeling, because I'm so overwhelmed. I'm so grateful because no, I was so struggled for this. ஓகே I'm now 26 years right now. So ചെറുപ്പத்துக்காக நான் പാട്ട് தான் എൻ്റെ ലൈഫ് എന്ന് I feel like that. So I didn't think the things will come like this, and I will meet someone like this, and the Tamil people will loving into me. I don't know what to say more. I'm saying thank you so much for the Tamil peoples more. I'm not saying that Kerala people so I'm getting more love from here. And when I came here the first time, I didn't feel like I'm coming here for the first time. ஓகே That's the ஸோ thing. யூ ஃபீல் லைக் அ ஹோம். Yeah. When they are saying we are so happy to have you here, I was like, can you say it one more time? We are very happy to have you here. Thank you so much for that. ஓகே, ஆக்சுவலி அந்த தமிழுக்கும் மலையாளம்க்கும் இருக்கக்கூடிய பாண்டுங்கிறது தான். வி டோன்ட் ஃபீல் லைக் திஸ் இஸ் அ நெய்பர் ஸ்டேட். அப்படி ஃபீல் பண்ணவே மாட்டோம். லைக் வி வாட்ச் மலையாளம் ஃபிலிம்ஸ், யூ கைஸ் வாட்ச் தமிழ் ஃபிலிம்ஸ், வி செலிப்ரேட் துல்கர் சல்மான், யூ செலிப்ரேட் விஜய். ஸோ இது இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நாங்களுமே கேரளா வந்திருக்கோம். வி டோன்ட் ஃபீல் லைக் அவே ஸ்டேட் ஆர் சம்திங் லைக் தட். ஓகே, நம்ம ஊரில் தானே இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். விஷிங் யூ தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் சீக்கிரமாக ஃபிலிம்ஸ்லேயும் பாடணும். ஃபிலிம்ஸுங்கிறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி பெரிய பெரிய ஹையர் லெவலுக்கு மியூசிக் சார்ந்து நீங்கள் போகணுங்கிறதுல மனசார நாங்கள் விஷ் பண்ணுறோம். ആ നാവ് പൊന്നാവട്ടെ, which means உங்களோட நாவு ஓகே, நாக்கு பலிக்கிட்டோம். ஓகே, கண்டிப்பாக பலிக்கும். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. Thank you so much.